guys, a very good morning. டைம் பார்த்தீங்கன்னா 5:15. இன்னைக்கு 15th செப்டம்பர். ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னா எனக்கே தெரியல. நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லை. சரி, ஓகே, பைக் எடுப்போம், எங்கேயாவது போவோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் டிசைட் பண்ணிப்போம் எங்கே போவோம்னு. ஓகே, ஆக்சுவலாக வீடியோவில் கிளியராக இருக்கான்னு தெரியல. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். பரநூறு டோல்கேட்டு பார்க்கமா இருந்தாச்சுங்க. ஒரு மாதிரி விடிஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் அந்த புகை மூட்டமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. பனி ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆஹா, இந்த இடம் ரொம்ப டேஞ்சருங்க. இன்னும் 500 மீட்டர்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து முகூர்த்த தேதினால நிறைய வெஹிக்கிள்ஸ் வருது. இது வந்து நம்ம செகண்ட் டோலு. ஃபர்ஸ்ட் டோலு போரூர் டோல்கேட்டு, இது வந்து பரநூர் டோல்கேட்டு. இதுக்கப்புறம் இன்னொரு 2-3 டோல்கேட் இருக்குது. கரெக்ட். ஆக்சுவலாக எங்கே போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா விருத்தாச்சலம். எஸ், அங்கே தான் வந்து நான் ஒரு 1 இயர் வந்து படித்தேன். ஸோ லாஸ்ட்டாக 2015 போனதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போகலை. ஸோ அங்கே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு. எப்படி முடிவு பண்ணேன்னா சடனாக தோணுச்சு. அது இல்லாமல் ஒரு போர்டு பார்த்தேன், சைன் போர்டு. அதனால் அங்கே போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஒன் டே ரைடுனால வித்தின் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம ரைடு எண்ட் பண்ணுறோம். 200 கிலோமீட்டர்ஸ் மீன்ஸ் அப் அண்ட் டவுன் இல்லை. அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வரும். அது வந்து பைபாஸ்லேயே போனால் 400. மேபி அங்கே போய் மைண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியல.
ரிட்டர்ன் வர்றதும் இந்த வழியாக என்னென்னு எனக்கும் கன்ஃபார்மாக தெரியல. அங்கே போயிட்டு தான் முடிவு பண்ணணும். அதனால் அங்கே போயிட்டு முடிவு பண்ணிக்குவோம். போகிறதுக்கு மட்டும் இந்த ரூட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக முன்னாடியே பிளான் பண்ணி தான் வேறு ரூட்டில் போயிருப்பேன். பிளான் பண்ணல. ஸோ அதனால் இந்த ரூட்டில் வந்தாச்சு. காலையில் பைக் ஓட்டுறது அது ஒரு வித ஃபீலிங். எப்படின்னா வெயில் இருக்காது. இன்றைக்கி முகூர்த்த நாள். அது இல்லாமல் கண்டினியூஸ் லீவும் ஒரு 3 டேஸில் 4 டேஸ். மண்டே ஒரு நாள் லீவ் எடுத்தால் 4 டேஸ் வருது. அதனால் நிறைய பேர் ஊருக்கு போவாங்க. எனக்கு லீவ் இல்லை. எனக்கு வந்து ஆப்ஷன் எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. வேணுன்னா எடுத்துக்கலாம். ஸோ நான் எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா அனதர் 2 டேஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் எடுத்தோம்னா ஒரு 5 டேஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பிளானில் இருக்கேன். அதனால் எடுக்கலை. அங்கங்கே பறித்து வச்சுருக்காங்க. எப்படின்னா ரோடு போடுறதுக்காக ஸ்ட்ரைட்டாக அந்த கட் பண்ணி வச்சுருப்பாங்களா, அது அந்த இடத்துல மட்டும் ஏன் கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப தூரத்துக்கு கட் பண்ணியிருந்தா சொல்லலாம். அந்த ஒரு லொக்கேஷனில் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிற இடத்துல வந்து வேகமாகவும் போக முடியாது. ஸோ இப்போவே இவ்வளோ வெஹிக்கிள் போகுதுன்னா நைட்டெல்லாம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருந்திருக்கும்னு. அதனால தான் இப்போல்லாம் வந்து வீக்கெண்டில் பஸ்ஸில் போகிறது வெரி போர். பெருங்களத்தூர், செங்கல்பட்டு இந்த ஏரியா தாண்டுற வரைக்கும் வந்துடணும். ஓகே, திண்டிவனம் 63 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த வழியாக தான் போக போகிறோம். எப்படின்னா திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட் போயிட்டு அங்கேருந்து டைவர்ஷன் எடுக்கணும். ஸோ அங்கேருந்து விருதாச்சலம் போக போகிறோம். மேக்ஸிமம் இங்கேருந்து எப்படின்னா ஹைவேஸ்லேயே தான் போகிற மாதிரி இருக்கும். உளுந்தூர்பேட் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹைவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஸ்டிச்சு ஹைவே கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும். அங்கங்கே குழியாக தான் இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். தண்ணி அங்கங்கே தேங்கியிருக்கு. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜ் வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னா 2 வேவாக தான் கட்டியிருக்காங்க.
ஆனால் 2 பஸ்ஸு கிராஸ் பண்ணி போக முடியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ். வேகமாக போக முடியாது, மெதுவாக தான் போய் ஆகணும். ஏன் இவ்வளோ சின்னதாக கட்டியிருக்காங்கன்னு தான் தெரியல. சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பே இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். இந்த சைடும் சரி, அந்த சைடும் சரி. தெரியுதுங்களா? இந்த ஒரு லாரி, இந்த சைடு காரு சின்னதாக தான் இருக்கும், ஆனாலும் கேப் கம்மி தான். அதனால தான் சொன்னேன் 2 பஸ்ஸு கூட கிராஸ் பண்ணி போக முடியாதுன்னு. ஏய் ஏதோ போடா, ஐயம்மா பார்த்து போங்கம்மா. ஆக்சுவலாக அந்த அம்மாவுக்கு முடியல, ஒரு பைக்கில் தான் வந்தார், கிராஸ் பண்ணி விட்டுருக்கலாம். எதுக்கு இந்த சைடு இறக்கி விட்டு நடந்து போக சொன்னார். இருந்தெல்லாம் அவன் சல்லுன்னு வரான். ஹைவேஸ் ஒன்றும் சொல்ல முடியாது, அப்படி தான் வருவாங்க. ஸோ நம்ம சேஃப்டி நம்ம தானே பார்த்துக்கணும். ரோடு கிராஸ் பண்ணும்போது என்றைக்குமே ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பிளைண்ட் ஸ்பாட்லாம் மேக்ஸிமம் கிராஸ் பண்ணாதீங்க, அதனால் ரொம்ப ஆபத்து. அது பார்த்தீங்களா, அதில் ஒரு கிராசிங் இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து ஹைவே டீம் தான் அதை பண்ணுவாங்க. எப்படின்னா வெஹிக்கிள் 24 hours வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணுவாங்க. எவ்வளோ வெஹிக்கிள் மூவ் ஆகுது. 2 வீலர்ஸ்லாம் கவுண்ட் ஆகாது, 2 வீலர் 3 வீலர்ஸ்லாம் கவுண்ட் ஆகாது. 4 வீலர்ஸு பஸ்ஸு லாரிலாம் இருக்குது இல்லைங்களா, அதோட கவுண்ட் வந்து அதில் இதாகும். அது எவ்வளோ வெயிட்டில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டு எடுத்து தான் அந்த ரோடெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ரோடு வந்து எவ்வளோ வெயிட் மூவ்மெண்ட்டுக்கு டிசைன் பண்ணணுன்ற மாதிரி அதை வச்சு தான் டிசைன் பண்ணுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் இந்த ரோட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு சைடு ரோடு வந்து கீழே இறங்கி இருக்கும். அது எதனாலன்னா வெஹிக்கிள் மூவ்மெண்ட், அந்த ரோடோட டிசைனை தாண்டி ஒரு வெஹிக்கிள் ஹெவி லோடோடு போச்சுன்னா ஒரு வெஹிக்கிள்னால அந்த பிரச்சனை வராது. ஆனால் அந்த லோடோட வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ஏற்றுட்டே இருக்கும்போது அந்த பள்ளம் ஏற்படும். அதனால தான் அந்த பள்ளம் வருது. அதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் ரீடிசைன் பண்ணுவாங்க. இது வந்து ஹைவேஸ்க்கு மட்டும்தான். ஹைவேஸு, டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், நேஷ்னல் ஹைவேஸ் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஆனால் வில்லேஜ் ரோடுக்கெல்லாம் இது பொருந்தாது இந்த கண்டிஷன். அதனால தான் உங்களுக்கு தெரியும், வில்லேஜ் ரோட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு லாரி வந்து சப்போஸ் வீட்டுக்கு மணல் ஏற்றிட்டு வருதுன்னு வச்சுங்களேன், அந்த வில்லேஜ் ரோட்டில் போகும்போது ஒரு சில ரோடு பார்த்தீங்கன்னா, புதுசாக போட்ட ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே இறங்கும். அது எதுக்குன்னா அந்த இதுக்கு டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எப்போ சரியாகும்னா மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரோடு லே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைலாம் நிற்கும். அது வரைக்கும் அப்படியே ஹெவி வெஹிக்கிள்ஸ் போச்சுன்னா அந்த பிரச்சனை இருக்கும். இதனால தான் அந்த பிரச்சனை எல்லாம் வருது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் ரோடு, ஆக்சஸ் ரோடு எல்லாத்துக்குமே இந்த இது வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா நான் நிறைய ப்ராஜெக்டில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டு எப்படி பண்ணுறோம்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறோன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வரும், எவ்வளோ லோடு ஏற்றிட்டு வரும், எவ்வளோ லோடு ஏற்றிட்டு போகும், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் பண்ணுறோம்.
ஆனால் அப்படி பண்ணியும் ஒரு ப்ராஜெக்டில் வந்து அந்த பிரச்சனை வந்துச்சு. எதனாலன்னா, ஸோ அதுவுமே எங்களுக்கு ஒரு லேர்னிங் தான். நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்னா, அந்த ரோட்டில் எல்லா வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டும் ட்ராக் பண்ணி தான் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு குவாரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த குவாரி ஓப்பன் பண்ணதுனால என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, இங்கேருந்து வெஹிக்கிள் போகும்போது எம்டியாக போகுது. அதனால ஒரு சைடு ரோடுக்கு அந்த பிரச்சனை வரல, இன்னொரு சைடு ரோட்டுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து வரும்போது, அந்த குவாரிலேருந்து வரும்போது வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய லோடு ஏற்றிட்டு வருது. அந்த கல்லெல்லாம் ஏற்றிட்டு வர்றதுனால அது ஹெவி லோடாகி அந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனால் நாங்கள் டிசைன் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ரெக்கார்ட் கிடையாது. அவ்வளோ லோடு ஏற்றிட்டு அந்த ரோட்டில் வெஹிக்கிள் வரும்னு ஃப்யூச்சரில் எடுக்க மாட்டோம், எப்பவுமே ஃபாஸ்ட் தான் எடுப்போம். அதனால் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஒரு சைடு ரோடு நல்லா இருந்துச்சு, ஏன்னா போகும்போது வண்டி எம்டியாக போகும்போது லோடு இல்லாதனால அந்த ரோடு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த லோடு ஏற்றிட்டு வரப்போது அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் ரீடிசைன் பண்ணோம் அந்த ரோட்டை. எப்படின்னா, இது உடனே வரல, ரோடு லே பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துச்சு. எகைன் வந்து அதை ஆர்என்டி பண்ணி கண்டுபிடிக்கும் போது தான் அது தெரிஞ்சுது, இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து இந்த ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, இங்கே வந்து குவாரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஆக்சுவலாக உளுந்தூர்பேட்டெலாம் தாண்டி வந்தாச்சு கைஸ். என்னாச்சுன்னா, பேட்ரி டெட் ஆகிடுச்சு. ஸோ வழக்கம் போல் ஹைவேயில் நிறுத்தலை, கீழே இறங்கி ஹைவேலேருந்து டைவர்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் தான் நிறுத்தி பேட்ரி சேஞ்ச் பண்ணேன். விருதாச்சலம் 18 கிலோமீட்டர்ஸ், ஜெயங்கொண்டான் 58. ஸோ அந்த சைடு தான் நெய்வேலி எல்லாம். ஓகே, இப்போ டைரெக்டாக நம்ம விருதாச்சலம் தான் போக போகிறோம். எந்த பிளானும் இல்லை, போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். இங்கே விருதாச்சலத்தில் படிக்கும்போது நிறைய ஊருக்கு போயிருக்கேன். அதில் ஒன்று வடலூர் போயிருக்கேன். அது ஒரு திருவிழா மாதிரி பெருசாக இருக்கும். நிறைய ஊருக்கு போயிருக்கேன், நான் ஞாபகம் இல்லை. ட்ரெஸ் எடுக்கணுன்னா விருதாச்சலத்துலேருந்து விழுப்புரம் வருவோம். அங்கே ஒரு 2 ஸ்டோர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டோர் பேர் வந்து கன்னியா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்குது. அங்கே வந்து ட்ரெஸ் எடுப்போம். அப்புறம் அங்கே எடுப்போம். அது ஒரு கடை தான் ஞாபகம் இருக்குது. நான் இங்கே விருதாச்சலத்தில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, எங்கள் மாமா வீட்டிலேருந்து படித்தேன். ஒரு 1 இயர் மட்டும்தான் படித்தேன். அது ஒரு நைஸ் மெமரிஸ். அந்த வயசில் சேட்டை பண்ணிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு, அப்போ யார் பேச்சும் கேட்க மாட்டேன், சின்ன வயசு இல்லைங்களா. விருத்தாச்சலம் 13 கிலோமீட்டர்ஸ், நெய்வேலி 30 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் படிக்கும்போது விருதாச்சலத்துலேருந்து 2 ட்ரெயின் போவோம் சேலத்துக்கு. அதில் தான் ஊருக்கு போவோம். விருதாச்சலம் காலையில் ஒரு ட்ரெயின் இருக்கும், எக்ஸாக்டாக தெரியல, 4 o'clock அப்படின்னு நினைக்கிறேன். 4 o'clock 5 o'clock எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அந்த டைமுக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கும். அப்புறம்
1:30 ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கும் விருதாச்சலம் டு சேலம். அந்த ட்ரெயினில் தான் ஊருக்கு போவோம். மற்ற எக்ஸ்பிரஸ்லாம் போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு மாமா ரயில்வேல ஒர்க் பண்ணதுனால அவருக்கு ஃப்ரீ பாஸு. ஸோ அதனால் அதை வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவார். நான் இந்தளவுக்கு இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்கல. ரோடு ஆலமரம். போகிற வழியில் வயலூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அங்கே தான் நான் வந்து டியூஷன் படித்தேன். வயலூர் அது சின்ன ஒரு ஊர் தான். நான் டியூஷன் படித்த இடம் ஊருக்குள்ளார இருக்காது. அது மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கும். அந்த வீடு தனியாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் அப்போ வரப்போ பார்த்த இப்போயே அந்த வீட்டில் யாரும் இல்லை. மேபி வீடு இருக்கா இல்லை டெமாலிஷ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இருந்தால் காமிக்கிறேன். விஜயமாநகரம். இதுதான் செந்தில் ஸ்கூல். ரொம்ப ஃபேமஸானது. காலேஜ்னு போட்டிருக்கு. ஆமாம், இதுலேயே எல்லாமே இருக்குது. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே இருக்கும்போது இந்த ஸ்கூல் பஸ் தான் எக்கச்சக்கமாக வரும். மற்ற எந்த ஸ்கூல் பஸ்ஸையும் நான் அதிகமாக பார்த்தது கிடையாது. விருதாச்சலத்துலேருந்து அந்த ரூட்டில் கிட்டத்தட்ட காலையில் ஒரு 15-20 பஸ் வரும். அட பாவிகளா, எப்பட்றா விழுந்தீங்க? காலையிலேவா? லேடிஸ் ஏற்றிட்டு போகும்போது கொஞ்சம் மெதுவாக போங்க. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஸோ வயலூர் வந்தாச்சு. வயலூர் இதில் உள்ளார ரைட் சைடு ஒரு ரோடு போகும். நான் இங்கே படிக்கும்போது எனக்கு சுபாஷ்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. இதான் அந்த ரோட்டில் போகணும் உள்ளார. அவங்க வீடு ரொம்ப ஒரு பழமையான வீடு மாதிரி இருக்கும். தூண்லாம் வச்சு கட்டியிருந்தாங்க அப்போது. ஃப்ளைஓவரா? ஐயோ, ஃப்ளைஓவர்லாம் போட்டாங்களா? ஃப்ளைஓவர் போனால் நான் டியூஷன் படித்த வீட்டை பார்க்க முடியாது போலையே. சரி வாங்க பார்ப்போம். ரைட் சைடு போகிற ட்ராக் தான் சேலம் போகிறது. டப்பாவிலா, இவ்வளோ பெரிய ஃப்ளைஓவர் எப்படா கட்டினீங்க? ஓகே, அந்த வீடு கீழே இருக்குது, பார்க்க முடியாது. பல வருஷம் கழித்து வர்றதுனால என்ன நடந்திருக்கு இதை நான் எதிர்பார்க்கலங்க. ரயில்வே கிராசிங்க்கு ஃப்ளைஓவர் போட்டாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் விருத்தாச்சலம் சிட்டி. ஆக்சுவலாக நான் சிட்டிக்குள்ளே போக மாட்டேன்னு நினைக்கிறேன். மேபி போகலாம். ஆனால் நாங்கள் இருந்தது பக்கமாக வந்தாச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் தூரம். இதெல்லாம் நான் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்போல்லாம் சிட்டி கணக்காக ஆகிப்போச்சு. ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கணுமே. ஆஹா,
இடமே அடையாளம் தெரியல, அந்தளவுக்கு மாறி போச்சு. ஆக்சுவலாக நான் இருந்த இடத்துல தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு உள்ளே போக முடியுமான்னு கேட்டேன், இல்லை போக முடியாதுன்ட்டாங்க. இந்த காலனியில் தான் இருந்தோம், இப்போ யாரும் இல்லை. ஸோ உள்ளே போகிறதும் வேஸ்ட்டு. இந்த ரூட்லேயே போகலாம் ஜங்ஷனுக்கு. இங்கே ஃபுல்லாக ரயில்வே குவார்ட்டர்ஸ் தான் இருக்கும், ரயில்வே சாலை. எஸ், இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவோம். இது ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஹாஸ்பிட்டலு. இங்கே ஃபுல்லாக ரயில்வே குவார்ட்டர்ஸ், ஃபுல்லாக ரயில்வே ஸ்டாப்ஸ் தான் அது. இங்கே தாங்க சுற்றிட்டுருப்பேன், ஃபுல்லாக ரயில்வே குவார்ட்டர்ஸ். அந்த காலனிலேருந்து இங்கே வந்தோம்னா இங்கே 2 தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஸோ அங்கே ஒருத்தர் இருந்தான், குமரேசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான். அவன் கூட சேர்ந்துட்டு தான் சுற்றிட்டுருப்பேன். இங்கே எங்கேயாவது போய்ட்டு உக்காந்துட்டு புக்கை படிக்கிறேன்ற பேரில் புக்கை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை மட்டும் பண்ணாமல் கிரிக்கெட் விளையாடுறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க தான். ஸோ இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இப்போ இதெல்லாம் ஏதோ எக்யூப்மெண்ட் அடிக்க வச்சுருக்காங்க. இங்கே தான் கிரிக்கெட் விளையாடுவோம். இது வந்து ரேஷன் கடை. ஆஹா, ஜங்ஷன் எவ்வளோ பெருசாக கட்டிட்டாங்களா. ஓகே, நல்லா டெவலப் ஆகுது. இதுலேயே மேலே போனால் மெயின் ரோடு. இந்த காம்பவுண்டு ஃபுல்லாகவே ரயில்வே குவார்ட்டர்ஸ் தான்.